இந்த வீடியோவில் டாய்லெட் கொமட் சீட் கவர் எவ்வாறு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். அதற்காக நாங்கள் கொமட் சீட் கவர் பேக்கெட்டை முதல்ல ஓப்பன் பண்ணி அகற்றி கொள்வோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்லோ மோஷன் சீட் கவர். இதை எவ்வாறு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் சீட் கவரை ஃபிக்ஸ் பண்ணுறது முதல்ல அதற்குரிய ஹோலில் இது செட் ஆகுதான்னு சொல்லி ஒரு முறை பரிசோதித்து பார்க்க வேண்டும். இந்த சீட் கவர் இந்த கொமட்டோட ஒரிஜினலாக வந்தபடியாக அதை நான் பரிசோதிக்கையில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல அதை பரிசோதித்து பார்க்க வேண்டும். இப்போ அந்த சீட் கவரை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ்களை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். கவரை பொறுத்துறதுக்குரிய எல்லா பார்ட்ஸையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியாச்சுது. சீட் கவர் ஸ்லோ மோஷன் க்ளோஸ் சீட் கவர். அதை நாங்கள் எவ்வாறு ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். இந்த சீட் கவரை நாங்கள் இதே போல் பொருத்தி கொள்ளுவோம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு இரண்டு பகுதிக்கும் இதே போல் நொப் வரும். அந்த நொப்பை நாங்கள் இரண்டு சைட்லேயும் இதே போல் பொருத்தி கொள்ளுவோம். இரண்டு நொப்பையை நாங்கள் பொருத்தியாச்சுது. இப்போ கொமட்டோட எவ்வாறு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு ஸ்க்ரூ தந்திருக்கணும். இந்த போல்ட் நட்டை வச்சு நாங்கள் சீட் கவரை கொமட்டோட இணைக்கலாம். அதுக்காக நாங்கள் முதல்ல நட்டை ரிமூவ் செய்து கொள்ளுவோம். இப்போ கவரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த போல்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கவர் வந்துருக்கணும். அந்த கவரை நாங்கள் இதே போல் அகற்றி கொள்ளுவோம். இந்த துவாரத்தின் வழியாக நாங்கள் போல்ட்டை இதே போல் ஃபிக்ஸ் பண்ணி நட்டை நாங்கள் டைட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ போல்ட் நட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுது. இப்போ இரண்டு நட்டையும் நாங்கள் இதே போல் டைட் பண்ணிக்கொள்வோம். இப்போ டைட் பண்ணிவிட்டு இப்போ அந்த போல்ட்டை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த கவரை இதே போல் ப்ரெஸ் பண்ணி பொருத்தி கொள்ளுவோம். இப்போ பார்த்திங்கன்னா சீட் கவரை நாங்கள் பொருத்தியாச்சுது. இப்போ ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா சீட் கவர் ஸ்லோவாக க்ளோஸ் ஆகுது.